மிக அதிக நேரம் மேடையில் பேசியவர் என்று அவரை புகழலாம். மிக அதிக நேரம் பிரச்சார பயணம் செய்தவர் என்று அவரை வர்ணிக்கலாம். உலகின் அதிக சுயமரியாதை திருமணங்களை நடத்தி வைத்தவர் என அவரை ஆராதிக்கலாம். ஆனால் இதில் எந்த பெருமிதமும் அவர் செவிகளை மட்டுமே எட்டுமே தவிர அவர் மூளையை சீண்டி அவருக்குள் பதிந்து போகாது. தேவையில்லாத புகழ், தேவைப்படாத விளம்பரம் எதையும் தன்னுள் சேர்த்துக் கொள்ளாதவர் எங்கள் ஆசிரியர். அதனால்தான் 20 வயதில் என்ன எடையில் இருந்தாரோ அதே எடையில் இன்றும் இருக்கிறார். 10 வயதில் என்ன உடையில் இருந்தாரோ அதே நிறத்தில் இன்றும் ஜொலிக்கிறார். ஐயாவின் வாரிசு, அண்ணாவின் தோழன், கலைஞரின் இளவல் என காலங்களை கடந்து இந்த தளபதியின் தோளுக்கு துணையாக நிற்கிறார். தமிழர்களின் வாளுக்கு கணையாக நிற்கிறார்.